மீண்டும் தேசிய தலைவரை மையப்படுத்திய ஒரு செய்தி. தேசிய தலைவர் தங்கியிருந்தார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவலாளி ஒருவர் தான் காவல் காத்து கொண்டிருந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையை தீ வைத்து கொளுத்தி இருக்கக்கூடிய விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது. குறிப்பாக இன்றைய ஊடகங்களில் அது முதன்மையான ஒரு களமாக மாறியிருக்கிறது. தினம் தினம் ஒவ்வொரு புது கதைகள் தேசிய தலைவரை மையப்படுத்தி வருகின்றதும் அந்த ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் பிறந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் தினமும் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். தற்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு செய்திதான். தேசிய தலைவர் தங்கி இருந்தார் என்கின்ற அடிப்படையில் அந்த அறையை தீ வைத்து கொளுத்தினேன் என்று காவலாளி ஒருவர் காவல்துறை அதிகாரியிடம் அதை தன்னுடைய வாக்கு மூலமாக கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது காவல்துறை அதிகாரிகளே தலையை சொரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையாக மாறியிருக்கிறது. உண்மையிலே அந்த காவலாளி சொல்லக்கூடியது உண்மைதானா அல்லது வேறு ஏதாவது திசை திருப்புவதற்கான களங்களாக இவைகள் எடுத்து வைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகளோடு காவல்துறை அதிகாரிகள் தலைகளை சொரிந்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. இதை குறித்த செய்தியை நாம் தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. காரணம், தற்பொழுது எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த செய்தி வேறு ஏதாவது ஒரு சதியின் வெளிப்பாடா அல்லது திட்டமிட்டு இதுபோன்ற செய்திகள் பரப்பப்படுகிறதா போன்ற பல விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றன. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி, அந்த குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு வங்கி இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த வங்கி இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பகுதியில் இன்னும் சில கடைகள் இருக்கின்றது. அதனை பாதுகாப்பதற்கு ஒரு காவலாளி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். நேற்று 19ஆம் தேதி வங்கி விடுமுறை என்கின்ற காரணத்தினால் அங்கு யாரும் இல்லாத ஒரு சூழல். இந்த சூழலில் மதியம் 2:30 மணி அளவில் ஒரு அறை தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அறையில் இருந்த படுக்கை, மெத்தை, இன்னும் சில பொருட்கள் தீயிலே எரிந்து சாம்பலாயிருக்கின்றன. விடயம் கேள்விப்பட்ட தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்திருக்கிறார்கள். தீ எப்படி பற்றியது என்கின்ற விடயத்தை குறித்து ஆய்வு செய்வதற்கு காவல்துறை அதிகாரிகள் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். களத்தில் இறங்கிய காவல்துறை அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடிய காவலாளியை அழைத்து வந்து விசாரிக்கிறார்கள். அப்படி விசாரிக்கின்ற பொழுது அந்த காவலாளி சொன்ன விடயம் காவல்துறை அதிகாரிகளை திக்குமுக்காட வைத்துவிட்டது என்பதுதான் நிஜம். அந்த காவலாளி அப்படி என்ன விடயத்தை குறிப்பிட்டார் என்றால், தேசிய தலைவர் இந்த இடத்தில் தங்கி இருக்கிறார் என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்ட காரணத்தினால் அவர் தப்பிவிடக்கூடாது என்பதால் இந்த இடத்தை நான் தீ வைத்து கொளுத்தினேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலில் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இந்த மனிதர் மனநிலம் பாதிக்கப்பட்ட மனிதரா அல்லது இவர் உண்மையிலே உண்மையைத்தான் சொல்கிறாரா என்கின்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. எனவே அந்த மனிதரை கொண்டு போய் மனநல மருத்துவரிடம் கொண்டு போய் காட்டிவிட்டு அவரை இப்பொழுது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றார்கள். ஆனால் அது மனநலத்திற்கான சிகிச்சையா அல்லது அவர் உடல் சார்ந்ததற்கான சிகிச்சையா என்கின்ற விடயம் தெளிவாக தெரியவில்லை. எதற்காக தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் அல்லது அவர் உயிரோடு இங்கு தங்கினார் என்கின்ற செய்தியை முதன்மைப்படுத்துவதற்கு ஒரு காவலாளி முனைப்பு காட்டினார். இந்த விடயத்தை குறித்து நாம் ஆராய வேண்டியது இருக்கிறது. தற்பொழுது இருவேறு கருத்துகள் பரவலாகவே பேசப்படுகின்றன. தேசிய தலைவர் இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து, அவர் இல்லை, அவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து. இந்த இரண்டு கருத்துகளுமே வலிமையாக இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்திகள் தினம் தினம் வரக்கூடிய ஒரு களம் உருவாகி கொண்டு இருக்கிறது என்றால், இருக்கிறது என்று சொன்னவர்களுடைய அந்த கருத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. அல்லது இப்பொழுது அனுரா அரசாங்கம் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு அவர்கள் இராணுவ முகாம்களை அப்புறப்படுத்தக்கூடிய களங்களையும் அந்த இராணுவத்தின் சார்பில் கைப்பற்றப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காணிகளை மக்களிடம் ஒப்படைக்கக்கூடிய களங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். இவைகளை நாம் அனைவருமே தெள்ளத் தெளிவாக அறிந்திருக்கின்றோம். தற்பொழுது கூட தமிழர் தாயகத்திற்கு வருகை தந்த இலங்கையின் ஜனாதிபதி
கூடிய விரைவில் அனைவருக்கும் அவர்களுடைய காணிகள் திரும்பி ஒப்படைக்கப்படும். அதுபோல இராணுவம் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் என்ற கருத்தை பதிவிட்டிருந்தது. இராணுவம் அப்புறப்படுத்தப்படும் என்கின்ற கருத்து சொல்லப்பட்ட பொழுது சரத் வீரசேகரா போன்றவர்களெல்லாம் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு பதிவிட்டார்கள். அரசு விபரீத விளையாட்டை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றது. அங்கிருந்து இராணுவ முகாம்களை அப்புறப்படுத்துவது என்பது இலங்கையின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் அது அச்சுறுத்தலுக்கு கொண்டு செல்வதற்கு சமம். இந்த அரசு எதையோ செய்கிறேன் என்று ஒரு தவறான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை சரத் வீரசேகரா போன்றவர்கள் எடுத்து வைத்தார்கள். அப்படி என்றால் அரசு செயல்படுகின்ற அந்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு செயல்படுகின்ற ஒரு அணியினராக சரத் வீரசேகரா போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது ஒரு அறையே ஒருவர் கொளுத்தி இருக்கிறார். அப்படி கொளுத்தி இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய காரணம், இந்த இடத்தில் தேசிய தலைவர் வந்து தங்கி இருந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட காரணத்தினால் அவர் தப்பித்து விடுவார் என்பதை மையப்படுத்தி இந்த இடத்தை நான் தீ வைத்து கொளுத்தி அவரை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுத்தேன் என்று அந்த காவலாளி குறிப்பிட்டிருக்கின்றார். ஒருவேளை அரசு அல்லது காவல்துறை கணக்கிட்டிருக்கக்கூடிய வகையில் அந்த காவலாளி சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருப்பாரேயானால் அது ஒரு ஏற்புடைய செயல்தான். ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டு இதுபோன்ற செய்திகளை பரப்புகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்னொரு கோணத்தில் சிந்திக்கின்ற பொழுது நாம் பல விடயங்களை குறித்து சிந்திக்க வேண்டியது இருக்கின்றது. ஒன்று, இராணுவ முகாம்கள் தமிழர்கள் பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் என்கின்ற விடயத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இதற்கு எப்படி நாம் எதிர்ப்பை தெரிவித்தால் மீண்டும் இராணுவ முகாம் அங்கு தொடர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்கின்ற கணக்கீட்டை கையில் எடுத்து கொண்டவர்கள் திட்டமிட்டு இந்த காவலாளியை இயக்கி இதுபோன்ற ஒரு பொய் செய்தியை பரப்புவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை அரசும் அரசு சார்ந்தவர்களும் தான் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு சிலர் தேசிய தலைவர் இருக்கிறார் என்கின்ற விடயத்திற்கு ஆங்காங்கே இப்பொழுது பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து பார்க்கின்ற பொழுது அதற்கான ஒரு வலுவான தடயம் கிடைப்பதற்கான களம் இருக்கிறதோ என்று அவர்கள் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு நாளும் தேசிய தலைவரை மையப்படுத்தி ஏதாவது செய்திகள் ஊடகங்களில் ஒரு பிரதான இடத்தை பிடிப்பது வாடிக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் என்பா.